வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மேக்னட் ஃபேமிலி சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கண்ணாலங்காட்சியில காமெடி அமைஞ்ச வெட்டிங் முயற்சி வீணா முடிஞ்ச தண்டமான கல்யாண சம்பவங்களை தான். பல சம்பவங்களை காலாவதியான கல்யாணங்கள்ல இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். வீணான வெளிநாட்டு வெட்டிங்ல இருந்து அதிகாரமான வடக்கு வெட்டிங் வரைக்கும் அமைக்க வச்சிருக்கோம். வெட்டிங் வெளியே வரதுக்குள்ள இதெல்லாம் வருமா? வராது, ஒண்ணுமே வராது. கையில கொடுத்தவருக்கு கன்ஃபியூஷன். நாளி ஆகிறது தாலியை கட்டுங்க. அடங்க. சாரி, கை மாறி போச்சு. கதையே மாறி போயிருக்கு. அங்க காலம் தள்ள வேண்டியவரு காலம் தள்ளிட்டு இருந்தார். ஐயோ, போதுமா? சூப்பர். வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டார். மாப்பிள்ள நக்கீரர் பரம்பரை, நக்கிண்டுதான் விடுவாப்புல. பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு போட்டோ. அது என் பொண்டாட்டில அங்க இட்லியை கடிச்சு போட்டோ பிடிச்சாங்க. ஆளுக்கு ஒரு இட்லி திங்க வேண்டியதுதானே. ஓ, போட்டோவா? இட்லி வச்சுக்கங்கனே. ஆமா, இப்படி ஒரு போட்டோவா? எவன்டா சொன்னா கல்யாணம் ஆவாதுன்னு? மாலை பொழுது முடிஞ்சிருச்சு, மாலை ஒழுந்துருச்சு, இனி மஜாதான். ஐயோ, destroyed in seconds. அங்க மாப்பிள மடக்குன்னு குடிக்கும் போதுதான் பாதாம் போட்டிருக்கா. பள்ளிதான் உனக்குது. அங்க பொண்ணுக்கு தெரியலையே, மூக்குல ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்குது. மேரேஜ்னா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும். வடக்குதான். ஐயோ, ஏன்டா அதை தூக்கி மண்டைக்கு நேரம் ஆடிட்டுற? பைத்தியங்களா? போஸ் எப்படி கொடுக்கணும்னு புலம்பிட்டு இருந்தாரு. மேடம், போட்டோல பிரைட்டா இருக்கணும், சிங்கும் சிறப்பா இருக்கணும். டோலாகி அப்படியே சொன்னாங்களே, அட்வான்ஸ் மட்டும் போட்டுவிட்டு எப்படி வேணா நடங்க. அது வழக்கமான வெட்டிங் இல்ல, வினோதமான வழக்கு வெட்டிங். மாப்பிளைக்கு மேக்கப் போடுறவன் வரலையா, அதான் ஒரு கோச்சு கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? போட்டோக்கு போஸ் கொடுத்தாரு. எருக்கமா நிக்கிறாங்க. அதுதானடா ஃப்ரெண்ட்ஷிப். அம்மா, அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அடுத்து லிப்புல தக்காளி கல்லி நடுறா. பனி ஸ்ப்ரே அடிக்கிறது தான் வழக்கம். ஏய், என்னடா வெடி வைக்கிற? வெடி வைக்கிறது தான் புது பழக்கம். வெள்ளையா இருந்தாதான் மாப்பிளை கட்டுவாரான். அவ்வளவுதானே அம்மாடி. வெள்ளையா பொண்ணு பேசாத அளவுக்கு பணிவு. நோக்க வருமா? குனிய சொல்றாங்க. கூட்டாளியை கொடுத்த கிஃப்ட மேடையிலேயே வச்சு பிடிச்சாங்க. போச்சு. என்னத்த குடிச்சு தொலைச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நேரம் ஆகும் போல. இருங்க, அப்புறம் வருவோம். பேப்பரா இருக்குல்ல. ஓ, ரொம்ப டைம் ஆகும் போல. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது. ஏதோ என் சத்துக்கு முடிஞ்சது. மாப்பிள்ள லைட்டா மறந்துட்டாரு. என்னது? பாத்துக்கிட்டே இருக்காரு. யாரு, ஆனா பெண்ணா, ஆண்டியா அங்கிளா? யாருன்னு பாக்குறாரு. சட்டையில கல்யாணம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும் அண்ணா கில்லாடின்னு. போதுமா? எனக்கு போதாதுமா. அதான் கில்லாடி. வசதியோட வளர்த்திய காட்டுறாங்க. 2 பேரை கல்யாணம் பண்ணிருக்கு. என்னது இது? 500 ரூபாவா? இப்படிடா, இப்படி ஒரு மாலையா? ஏய், அவன் உள்ள விழுந்துற போறான்டா. ஊத்தி கொடுத்து அதிர்ச்சி ஆக்குறதான ட்ரெண்ட். என்னடா நீங்களுமா? சரி கொடு. சாரி மாப்ள, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோக் பாட்டில் தான்டா கிடைக்கல. ஐயோ, டிப்ஸ் கடிக்கிறதுக்கு முன்னாடி சென்சார் பண்ண வேணாம். என்ன ஐயோ, இந்த கடி மாப்பிள வரைக்கும் கொஞ்சம் பிரம்மாண்டமா தானே இருக்கணும். தர கொஞ்சம் கிடுகிடுன்னு தான் இருக்கு, காலு வலிக்குது. ஐயோ, சகதி. யாரு பாதே? ஐயோ, மாப்பிள இந்த வெகுவா ரசிப்பான் பாரு. டக் டக் ஸ்டாண்டர்ட் டிஸ்ல சல்யூட் ஆவணும். சிரிக்காதீங்க ஆண்டி இந்தியன்ஸ். கடைசி நேரத்துல மனமாற்றம். அவன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு கூட மேல உட்கார்ந்துக்கலாம். ஐயோ, புரிஞ்சுக்காம பண்றாளே, இறங்குவா. ஐயோ வாங்க சார், காப்பாத்துங்க. ஏடி எங்களோடதுங்க. யாரா இவன்? டேய் இருடா ஒரு நிமிஷம். டேய் ஏடி எங்களோடதுங்க.
கல்யாணம் பிடிக்கலையா? அப்படிதான் இருக்கணும். ஆனா அவர் அப்படி இல்ல. சின்ன வயசுல இருந்து ஆசை. எதுல இருந்து? அட பாவி, ஏய் கவுத்துறாங்கடா. வழக்கமா இருக்க கல்யாணம் டல்லா இருக்கும். சேசிங்களா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஐயோ ஓ போச்சு போச்சு. பிடிக்குதுங்களா பாரு யாராவது அதே போட்டோ எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. எப்படியாவது காப்பாத்து. அன்னைக்கு டவுசர் கொஞ்சம் ஹைப்பர் ஆயிட்டாரு. நான் ஆடுறானா? முன்னேவா என் நண்பேவா அடிங்க. அடிங்க. சரியான அடி. இருங்க எனக்கும் தான் புரியல. நிக்காத ஒதுங்கி நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இருந்தாலும் அவர்தான் மாப்பிள்ளை. ஒதுங்கி இது விடாதே. அப்பான்னு நினைக்கிறேன். அப்ப சரி. கிளம்பும் போது வரதுதானே கண்ணீரு. சோக இசை ஒலிக்கிறது. ஓ ஃப்ரெண்ட்ஸா? என்ன இருந்தாலும் பாசம் விட்டுட்டு போயிருமா? திரும்ப வரதானே? ஐயா சீரியஸா புகைச்சிட்டு இருந்தாரு. போட்டது நாட்டுக்கோழியா போண்டா கோழியா? போட்டா பாவி. மாப்பிள்ள திறமசாலி. எதனால ஏறிட்டார்? வடக்குல இதெல்லாம் வழக்கம் தானே. நடக்குதுப்பா. நானும் திறமசாலி. ஏன்னா குழம்பு சூடா இல்லையா? ஐயோ மனமேடையில திடீர்னு மகிழ்ச்சி. டான்ஸா? இவங்க சந்தோஷமா இருக்காங்களா? ஏம்மா? என்ன என்னாச்சு? புரியாம ஆடுனாரு. ஆட பார்த்து சந்தோஷத்துல ஆடுறா. ஐயோ அங்க கையில கொடுத்திருக்காங்க, ஊதணும்னு சொல்லிருக்காங்க. ஓடிட்டாங்க. அது நார்மலான கல்யாண சடங்கு. சாரி எமோஷனல் ஆயிட்டேன். அங்க பொண்ணு தலை குடிஞ்சவங்க, மாப்பிள்ளை தலை நிமிர்ந்தவரு. ஒரு 300 அட பாவி, மூக்குல தேய்க்கிறீங்க. சீ, என்னடா பண்றீங்க? என்னது அது? நெத்தில போய் தேய்க்கிற இது பொட்டுப்பா. நீ இப்படி அறுத்து கிழிச்சு போடுவேன். சாப்பிட போறேன். கையில கட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுங்க மாப்ள. அந்த மணிக்கு நல்லா இருப்பீங்க. ஏதோ சொல்றீங்க. கட் பண்ணதா கொடுக்க வேண்டியதுதானே? இல்ல பிறந்ததுல இருந்தே இதை அவுக்கிறதுக்கே முடியலனா. இன்னும் சூப்பர். ஃபைனலா பிரிச்சிட்டாங்க. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு அட பாவிகளா. பண்ணு நினைச்சு பண்றாங்க. இரிட்டேட்டிங்கா வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. உள்ள இருக்க கைதிகளே கடி ஜோக் சொல்லி கொடுமைப்படுத்துறதுனால மனக்குரலுக்கு இந்த கோர்ட் நாளை காலை 6 மணிக்கு மரண தண்டனை விதிக்கிறது. ஏன்பா சிரிக்கிற? நான் எந்திரிக்கிறதே 9 மணிக்கு தான். வெளியே போட ரிலீஸ் ஆயிட்டோம்ல. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. மாப்பிளைக்கு ஹியூமர் சென்ஸ் அதிகம். ஏன் புள்ள தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும்? செலவாகும். இன்னொன்னு சொல்லவா? பயங்கரமா அழுகுறாங்க. பிசாசு மாதிரிதான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனா நார்த்ல மட்டும் 2-3 கல்யாணம் எப்படி பண்றாங்கன்னே தெரியல. நானே ஒரு ரீல்ஸே பார்த்தேன். 2 பேர் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. இப்ப விக்கிற விலைவாசிக்கு இவங்க எப்படி கட்டுப்படி அதான் எப்படி, அதுவும் நார்த்ல இருந்துகிட்டு அசால்ட்டா 2 கல்யாணம் பானிபூரி வித்தாலே சம்பாதிச்சிருவாங்க போல இருக்கு. அதான் அங்கதான் வித்தியாசமான கல்யாணம் நடக்குது. ஆமா, அந்த கோழிய தூக்கி சுத்துறாங்க தலைக்கு. அத போய் சுத்தி அது கக்கா போய் வைக்குது. ஆமா, நம்ம ஊர்ல மோஸ்ட்லி கல்யாணம்னு வச்சாங்கன்னா நடந்துடும். அந்த ஊர்லதான் ஏணி மேல ஏறி அங்க உட்காந்துக்கிறாங்க. இல்ல அங்க இன்னும் மாறல. அதாவது இன்னும் இந்த பொண்ணுகிட்டே மாப்பிள்ள யாருன்னே சொல்லாமே அன்னைக்குதான் மாப்பிள்ளைய கூட்டு வந்து காட்டி கல்யாணம் பண்ணிடுறாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆன அந்த ஜெனரேஷன்லயே இன்னும் அப்பா அம்மா இல்ல, நம்ம தாத்தா பாட்டிக்கு ஆன மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு தான் சுத்தமா காட்டாம அது அங்க உள்ள கிராம சைடுல அப்படிதான் நடக்குது போல இருக்கு. அதான் இன்னும் மோசமா தான். எப்ப 20 அந்த இதுக்கு வந்து இன்னும் அது 3000 ஆயிரும். ஓகே,
என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்